பேராசிரியர் ஜே.எல். பீரிஸின் தலைமையில் இயங்கும் எதிர்க்கட்சிகளின் கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவான ஜயசிறி ஜெயசேகர, ஐக்கிய தேசிய கட்சியின் தலதா அத்துக்குருள, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கலாநிதி சுரேன் ராகவன் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். நீதியமைச்சர் தான் பொறுப்பேற்பதாக கூறுகிறார். பொறுப்பேற்பதாக கூறினால் அவர் கண்டிப்பாக அந்த பதவியில் இருந்து விலக வேண்டும். நமது நாட்டின் முன்மாதிரிகளை பற்றி சிந்தித்தால் நிசங்க விஜயரத்ன அவர்கள் நீதியமைச்சராக இருந்த காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவர் உடல் நலக்குறைவால் இங்கிலாந்தில் உள்ள ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அமைச்சின் ஒரு பகுதியில் இருந்து அல்ல, ஒட்டுமொத்த நீதியமைச்சரிலிருந்தும் ராஜினாமா செய்தார். நீங்கள் ஆட்சியை நடத்திய அரசாங்கங்களில் இருந்தவர்கள் இப்போது உங்களுடைய அந்த காலப்பகுதியில் யாராவது பதவி விலகினார்களா என்பதற்கு சில உதாரணங்களை கூற முடியுமா? முதலாவதாக நான் இதனை சொல்லட்டுமா? மக்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை வாக்குறுதி சிஸ்டம் சேஞ்ச், 76 வருட சாபம், எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் மேலிருந்து கீழ்வரை இதை மாற்றுவோம் என்று கூறினார்கள். எமக்கு ஒரு நிமிடம் தாருங்கள். இப்போது அதற்கு மேலதிகமாக நான் சொல்கின்றேன். நீங்கள் ஒரு மனத்தியாலமாக கருத்து தெரிவித்தீர்கள். என் கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். அதற்குத்தான் பதிலளிக்க முயல்கிறேன். எங்கள் காலப்பகுதியில் நாங்கள் சரியாக வேலை செய்யவில்லை, அதனால் தான் அவர்கள் எங்களை எப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தொடர்ந்தும் கூறி வந்தார்கள். அவ்வாறாயின் பேராசிரியர் ஏன் நிசங்க விஜயரத்னவை உதாரணமாக காட்டினார்? அந்த உதாரணத்தை கூறாமல் இருந்திருக்கலாமே. இல்லை, அது பொருத்தமானது. ஏனென்றால் நிசங்க விஜயரத்ன இலங்கையில் கூட இருக்கவில்லை, அவரால் செய்யக்கூடியது எதுவும் இருக்கவில்லை. ஆனால் இங்கு தற்போதைய நீதியமைச்சர் ஒரு கலந்துரையாடலில் இருந்தார், பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில். அப்படியானால் இதில் எது முதன்மையானது? அந்த அரசாங்கத்தில் இருந்த லொஹான் ரத்வத்தேவுக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்டுத் தலைவரான மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் இருந்த நட்பு முழு உலகிற்கும் தெரியும். ஆனாலும் தவறு நடந்ததால் வெளியேறுமாறு கூறப்பட்டது. வெளியேறுமாறு கூறினார்கள். அவர் ராஜினாமா செய்தது அனுராதபுரம் மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலைகளுக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து நடந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட மக்கள் எதிர்ப்பின் காரணமாகவாகும். இது சிறைச்சாலைக்குள் 2 கைதி குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல். இவை 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி அவர்களே, நீங்கள் கேள்வியை தவிர்த்து விட்டீர்கள். நான் மிகவும் தெளிவாக கூறினேன். அந்த வேலையை செய்வதாக இருந்தால் அந்த அரசாங்கத்தையே வைத்திருக்கலாமே. அந்த அரசாங்கத்தை நீக்கிவிட்டு புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்தது அதைவிட வித்தியாசமான ஒன்றை செய்வதற்கே ஆகும். நேற்று அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 2012ஆம் ஆண்டு யாரும் பொறுப்பேற்கவில்லை அல்லவா? அது உங்களுடைய ஆட்சி காலத்தில் அல்லவா நடந்தது? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்தார்கள், 500க்கும் அதிகமானோர் காயமடைந்தார்கள். இன்று வரை அந்த மக்கள் அவதிப்படுகின்றனர். 815 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இப்போது விஷயம் இதுதான். இதோ பாருங்கள், அந்த பொறுப்பேற்காமையினால் தானே இப்போது இந்த அரசாங்கத்தை மக்கள் விரட்டி அடித்துள்ளார்கள். இப்போது இவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் தானே. எனவே நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார். பொறுப்பேற்பது அது நல்லது, அது நல்லது.